அனைவருக்கும் வணக்கம். ஒரு அவசர செய்தி. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா கார்த்திகேயனை போலீஸ்காரங்க திடீர்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க போய் கேட்குறாங்க, அவர் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பயும் வெளியே விடாமல் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க. இதான் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா இரா கார்த்திகேயன் அவருடைய தொகுதியான மத்திய சென்னையில் ஒரு பூத்தில் அவருக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு என்ன நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஓட்டு விழுகல. ஆனால் திமுக போட்டால் ஓட்டு விழுது, நாம் தமிழர் கட்சி போட்டால் ஓட்டு விழுகலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் இவர் கேட்க போயிருக்காரு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு விழுக மாட்டேங்குது, ஏன் விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணுங்க, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுங்க, ஓட்டு எங்களுக்கு விழுகுதா விழுகலையான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை தான் வச்சிருக்காரு. அவர் கோரிக்கையை நிராகரிச்சுட்டு அவர் வெளியே போங்க, இங்கே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் இரா கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க, அந்த திமுக போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து அவர் அந்த பூத்தவத்தையே தள்ளி வெளியே கொண்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அதனால் இவர் தர்ணாவில் ஈடுபடுறாரு. தர்ணாவில் ஈடுபடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஓட்டு எங்களுக்கு விழுகலை அப்படின்னு சொல்லி, ஏன் விழுகலை, ஓட்டு மிஷினில் மிஸ்டேக்கு, அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை எதுவும் கேட்காம, ஆனால் திமுக ஓட்டு போட்டால் மட்டும் விழும், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டும் விழுகாது அப்படின்னு சொல்லி ஒரு திருட்டு வேலையை தேர்தல் ஆணையம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் தட்டி கேட்குறாங்க, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இதில் திமுக போலீஸ்காரங்க தானே அவங்கெல்லாம். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. தயாநிதி மாறன் வேறு அந்த தொகுதியில் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் இரா கார்த்திகேயனுக்கு ஓட்டு கணிசமாக விழுக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவருக்குமே ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் ஜெயிக்கிற ஒரு கேண்டிடேட். அப்போ அவர் எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் போய் அவர் விடுதலை பண்ணுங்க, அவர் இன்னும் 2 மணி நேரம் தான் அதுக்கு தேர்தலுக்கு அப்படி சொன்னால் கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் வீடியோ அதிகமாக பரப்புங்க, அண்ணனை இந்த மாதிரி கைது போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை கொண்டு போங்க, அங்கே இருக்க களத்தில் என்ன நிலவரம் அப்படி சொல்லி, அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம்.